டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளியவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளானது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவானது சமத்துவ திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அம்பேத்கர் பிறந்த நாளானது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆவடி தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தர்பூசணி, வெள்ளரிக்காய், ஐஸ்கிரீம், ஃப்ரூட் மிக்சர், பழச்சாறு, மோர் உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். கார்த்திக், ஷாம் சுந்தர், சித்து, அருண் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியானது திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று நம்ம கொள்கை தலைவரில் ஒருவரான அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆங்காங்கே அவர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மற்றும் அவர் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானம் நம்ம பார்ட்டி பண்ணியிருக்காப்புல ஆசிரமத்தில் எல்லாருக்கும் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு ஆங்காங்கே சிக்கன் பிரியாணியும் வழங்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக சார்பில் இன்று அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் முன்னிட்டு ஆவடி மேற்கு பகுதியில் இன்று 1000 கிலோ தர்பூசணி, கிரட்னி, வெள்ளரிக்காய் பிஞ்சு இது எல்லாம் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஜூஸ் கொடுத்தோம். நம்ம எளியவர்களுக்கு சாப்பாடு போட்டோம். 50 வயசானவங்களுக்கும் நம்ம வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தோம். இது எல்லாம் தலைமை தாங்கிறது திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர்கள். நன்றி. அம்பேத்கரின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பழங்களை உண்டு மகிழ்ந்தனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பெரம்பூர் செய்தியாளர் சிலம்பரசன்.